அமெரிக்க கடற்படை மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாரான ஈரானிய கடற்படையினர் ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடக்க இருந்து கடைசி நிமிடத்தில் அது தவிர்க்கப்பட்டதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே இது குறித்து விரிவாக விளக்கமாக பார்ப்போம். எப்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றது, எப்படி அது தவிர்க்கப்பட்டது என்பது சம்பந்தமாக சில முக்கியமான தகவல்கள் இருக்கின்றன. அவற்றை பார்க்கலாம். லெபனானில் இஸ்ரேலிய ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் நேற்று சனிக்கிழமை. அது குறித்த மேலதிக விவரங்களையும், இவை சர்வதேச செய்திகள். இலங்கை செய்திகளில் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி இன்று இலங்கைக்கு வருகின்றார். அது குறித்த சில விவரங்களையும், மது அருந்துவதற்கு பணம் கொடுக்காத தாயை கொலை செய்த மகன், இப்படியான சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது மட்டக்களப்பில். எனவே அது குறித்தும் இன்னும் பல இலங்கை செய்திகளும் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். அமெரிக்க கடற்படையினர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாரான ஈரானிய கடற்படையினர் தாக்குதல் நடத்துறதுக்கு எல்லாம் ரெடி, துவக்கெல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் கடைசி வினாடியில் அந்த தாக்குதல் தவிர்க்கப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் இருக்கார் தானே, கலிபஃப், அவர் தான் இந்த பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர். அவர் நேற்று சனிக்கிழமை ஈரானிய தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி ஒன்று கொடுத்தவர். அப்போ அந்த பேட்டியில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்போ அந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாகவும் கேட்கப்பட்டது. அது சரி, அமெரிக்காவோட 21 மணித்தியாலங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினீங்களே பாகிஸ்தானில் வச்சு, அப்படி என்னதான் பேசினீங்கள் என்று சொல்லி பாராளுமன்ற சபாநாயகரிடம் கேட்கப்பட்டது. ஏன்னு சொன்னால், அந்த பேச்சுவார்த்தை விஷயங்கள் பெருசாக வெளியில் வரையில. 21 மணித்தியாலமாக என்னென்னலாம் கதைக்கப்பட்டன்னு சொல்லி இதுவரைக்கும் பெருசாக வெளியில் வரையில. அதனால இந்த தொலைக்காட்சி பேட்டியில் கேட்கப்பட்டது. அப்போ அதில் சொல்லக்கூடிய தகவல்கள், நிறைய விஷயங்களை பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருந்தவர். அதில் ஒரு சம்பவம் தான் என்னென்னு சொன்னால் இந்த சம்பவம். அதாவது போன சனி ஞாயிறு பேச்சுவார்த்தை நடந்தது தானே, சனிக்கிழமை பின்னேரம் ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை காலமாக வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்குள்ள இங்கே ஹோர்முஸ் நீரிணை பக்கம் அமெரிக்க இராணுவத்தினுடைய ஒரு கடற்படை கப்பல் ஒன்று வந்ததாம். அதாவது ஹோர்முஸ் நீரிணைக்கு பக்கத்தில் வந்துட்டுது. ஏன் வந்தேன்னு சொன்னால், அது அனுமதியோடு தான் வந்தது. அப்போ சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால், அமெரிக்க கடற்படையும் ஈரானிய கடற்படையும் இணைந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் கன்னிவடிகளை அகற்றுவார்கள் என்று சொல்லி, கடல் கன்னிவடிகளை அகற்றுவதற்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கப்பல், அதை சொல்றது மைன் ஸ்வீப்பர் என்று சொல்லி, அந்த மாதிரியான கப்பல் ஒன்று ஹோர்முஸ் நீரிணை பகுதிக்கு நான் நினைக்கிறேன் முதல் ஆய்வு செய்திருந்தான் எங்கெங்க கன்னிவடிகள் இருக்குன்னு சொல்லி. எனவே அந்த ஒரு ஆய்வு நடவடிக்கையில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த மைன் ஸ்வீப்பர் ஈடுபட்டு கொண்டிருக்கக்குள்ள அங்கால கொஞ்ச தூரம் தள்ளி ஈரானினுடைய கடற்படை, இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய கடற்படை கண்காணிச்சு கொண்டிருந்திருக்குது. அதாவது அமெரிக்க கடற்படைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒன்று கொடுக்கப்பட்டதாம். இந்த இடத்துல கொண்டு கப்பலை நிறுத்தணும், இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஆய்வுகளை செய்யணும், அங்கால இங்கால போகக்கூடாதுன்னு சொல்லி அதை ஈரானிய கடற்படை கண்காணிச்சு கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது திடீரென்று அந்த அமெரிக்க கப்பல் அந்த நின்ற இடத்துல இருந்து கொஞ்சம் அங்கங்க விலத்தி இருக்குது. அப்போ அது ஈரானிய கடற்படைக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துட்டுது. எதுக்காக அங்கே நின்றால விலத்தணும் என்று சொல்லி உடனடியாக சுடுவதற்கு தயாராகி விட்டார்கள் என்று சொல்லி கிட்ட கொஞ்சம் நெருங்கி போயிட்டார்கள். எந்த வேளையிலையும் துப்பாக்கிச்சூடு நடத்தலாம் என்று சொல்லி அதுக்கிடையில் அங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் போன சனி ஞாயிறு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அப்போ ஈரானிய கடற்படை என்ன செய்திருக்குன்னு சொன்னால், உடனடியாக இந்த தகவலை அங்கே பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தையில் இருந்த குழுவினருக்கு கலிபஃப் குழுவினருக்கு அறிவித்தது. அவர்கள் உடனடியாக அமெரிக்க குழுவினருக்கு சொல்லி, அதாவது ஜேடி வான்ஸ் தலைமையிலான அந்த குழுவினருக்கு சொன்னோன்னே பிறகு அவர்கள் திருப்பி இங்கே அமெரிக்க கப்பலோட தொடர்பு கொண்டு சொல்லி பிறகு ஓடகு விட்டுட்டு போய் சொல்லி, அப்போ அவர்கள் சொன்ன பிறகு அந்த கப்பல் அந்த கன்னிவடி அகற்றும் நடவடிக்கை எல்லாத்தையும் கைவிட்டுட்டு அந்த கப்பல் பின்னகர்ந்து அரேபிய கடல் நோக்கி சென்றதாக, அவர்கள் முதல் இருந்த அரேபிய கடல் அதை நோக்கி சென்றதாக பாராளுமன்ற சபாநாயகர் கலிபஃப் அவர்கள் இந்த தொலைக்காட்சி பேட்டியில் சொல்லியிருக்கார். எனவே ஒரு பெரிய மோதல் ஒன்று கடைசி வினாடியில் தவிர்க்கப்பட்டது என்று சொல்லி அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து நேற்றைய பேட்டியின் போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். லெபனானில் நடந்த தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவ மேஜர் தர அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். மேலும் 3 இஸ்ரேலிய ராணுவத்தினர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது. அதுக்கு 2 நாளைக்கு முதல் தான் 10 நாட்கள் போர் நிறுத்தம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்தவர். இப்போ போர் நிறுத்தம் எங்க நடக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அது நினைக்கிறேன் கிழிச்செறிஞ்சாச்சு போராடக்கு. நேற்றிலிருந்து கட்டும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படையினர் தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். 2 தரப்புமே மாறி
மாதிரி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இஸ்ரேலிய தரப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஹெஸ்புல்லா தான் வந்து வலியை தாக்கினு சொல்லி, ஹெஸ்புல்லா அமைப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இஸ்ரேல் தான் வந்து ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது, வீடுகளை இடிக்குது, குண்டு வீச்சுகளை வந்து மேற்கொள்ளுது என்று சொல்லி. எனவே யார் சொல்றது உண்மை என்று சொல்லி தெரியல. இருந்தாலும் நேற்று காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரெஞ்சு ராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதிலேயும் 3 பிரெஞ்சு ராணுவ வீரர்கள் வந்து காயமடைந்திருந்தார்கள். அது ஒரு சம்பவம். பிறகு இன்னும் ஒரு சம்பவத்தில் தான் இந்த 48 வயதுடைய மேஜர் தர அதிகாரி இஸ்ரேலிய ராணுவ வீரர், அவருடைய பேர் வந்து பராக் கல்ஃபான் என்று சொல்லி, பராக் கல்ஃபான் அவர்தான் நேற்றைய நாளில் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே லெபனானில் செய்து கொள்ளப்பட்ட அந்த 10 நாள் போர் நிறுத்தம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டதென்றே நாங்கள் கருதலாம். இலங்கை செய்திகளில் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு இன்று காலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்து இறங்குகின்றார். இன்று ஞாயிற்றுக்கிழமையும் நாளை திங்கட்கிழமையும் அவர் இலங்கையிலே தங்கியிருப்பார் என்றும் பல்வேறு தலைவர்களை சந்திப்பார் என்று சொல்லியும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இன்று முதல்கட்டமாக இன்று மாலை வேளையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்திய துணை ஜனாதிபதியினுடைய வருகையை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் விசேட பாதுகாப்பு ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்த பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் மீட்டியா கூட ராஜு இப்பொழுது 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய டெல்லி நகரத்தில் வந்து அங்கிருந்து விமானத்தை எடுத்து வேறு நாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கார் மீட்டியா கூட ராஜு. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர் கைது செய்யப்பட்டு பிறகு இலங்கையிலிருந்து குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் இந்தியாவுக்கு போயிட்டு அவரை கூட்டிக் கொண்டு வந்தது. இப்போ வந்து 72 மணி நேரம் அவர் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்காராம். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த 72 மணி நேரம் பிறகு 3 மாதங்களாகும். பிறகு 3 மாதங்கள் வந்து அப்படியே தொடர்ச்சியாக 3 வருடங்களாகும். இனி அவர் வெளியிலேயே வர முடியாது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். என்ன பிரச்சனை சொன்னால் இவருக்கு எதிராக 15 பிடியாணைகளாம், 1 இல்லை 2 இல்லை 15 பிடியாணைகள் வந்து இலங்கை போலீஸால் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருக்காம். ஆனால் 15 பிடியாணைக்குள்ளே வந்து சிக்காமல் பிடிபடாமல் அங்கேயும் இங்கேயும் தப்பி ஓடிக்கார். கடைசியாக போய் இந்தியாவில் பிடிபட்டு இப்போ நாட்டுக்கு வந்திருக்கிறார். நல்ல வடிவாக போத்து மூடி கட்டி கொண்டு நல்ல வடிவாக பக்குவமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர். இவருக்கு எதிராக வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான தடையும் விதிக்கப்பட்டிருக்காம். பிடியான ஒரு பக்கம், பிறகு வெளிநாட்டுக்கு போகக்கூடாது தடை. எத்தனை தடவை என்று கேட்டீங்கன்னு சொன்னால் மொத்தம் 26 தடவைகள் அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்காம். வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் 26 சம்பவங்களில் ஈடுபட்டால் பின்ன தடை விதிக்கத்தானே வேணும். அவர் வந்து மொத்தமாக 33 சம்பவங்களில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக நாங்கள் இதுக்கு முதல் போட்ட காணொலியெல்லாம் சொல்லிக்கிறோம் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் ஈடுபட்டவர் என்று சொல்லி. 30க்கும் அதிகமான கொலை சம்பவங்களுடன் சம்பந்தம் உள்ளவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது அப்படி சொல்லப்படுது. இனி விசாரணைகள் மூலம் தான் அது வந்து உறுதிப்படுத்தப்படும். எனவே தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. மது அருந்துவதற்கு தாயார் பணம் தரவில்லை என்பதற்காக அந்த தாயாரையே கொலை செய்த ஒரு மகன், இப்படியான சம்பவம் ஒன்று மட்டக்களப்பிலே இடம்பெற்றிருக்கிறது. மட்டக்களப்பு சித்தாண்டி நகரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எப்போ என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை, நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பின்னேரம் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இது சம்பந்தமாக பார்ப்போம். அதாவது சித்தாண்டி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து தாயும் 2 மகன்களும் வசித்து வந்ததாம். அதில் வந்து மூத்த மகன் வந்து 23 வயது. அவர் வந்து அன்றைக்கு வெள்ளிக்கிழமை பின்னேரம் தாயிட்ட வந்து ஒரே கரைச்சலாம், காசு 1000 ரூபா கேட்டவராம் குடிக்கிறதுக்கு. அப்போ தாய் வந்து அரம்புறமாக பேசிக்கிறா, காசும் தெரியலாது ஒன்றும் தெரியலாது பேசாமீரன்னு சொல்லி. பின்ன எந்த தாயாவது கொடுப்பினமா மகனுக்கு காசையும் கொடுத்து போய் குடிமோனே என்று கொடுப்பினமா இல்லை தானே. எனவே தாய் வந்து பேசிக்கிறா. அப்போ இவர் வந்து வாக்குவாதப்பட்டு சண்டை பிடிச்சு போட்டு கடைசியாக தாயை பிடிச்சி தள்ளி விட்டுக்கார். அவள் போய் விழுந்து அடிபடக்கூடாத இடத்துல அடிபட்டு எங்கேயோ அடிபட்டு அவள் அந்த இடத்துல செத்துட்டா. அப்போ இவர் என்ன செய்யிருக்கார், இவர் வந்து கத்தி கொண்டு வெளியால் ஓடிக்கார், ரோட்டால் ஓடிக்கார், அம்மா அடிச்சு போட்டான்னு சொல்லி. அப்போ ரோட்டால் வந்து இந்த இறந்தவா இருக்கிறா தானே, அவனுடைய தாய் வந்திருக்கிறா, அவ அங்கே பக்கத்தில் இருக்கிற அவரோடக்கு. அப்போ மகளை பாப்பம் என்று சொல்லி வந்திருப்பா அவரோடக்கு. விரைவர் கத்தி கொண்டு ஓடுறாராம், அம்மா அடிச்சு போட்டான்னு சொல்லி. அப்போ நம்ம பேர பிள்ளைக்கு வந்து மகள் அடிச்சு போட்டா நினைச்சு கொண்டு போயிருப்பா அவரோடக்கு. போய் மகள்கிட்ட கேட்பமெண்டு அங்கே போய் பார்த்தா அவ இறந்து போய் கிடக்கிறா. ஏற்கனவே அவள் இறந்துட்டா, அவனுடைய மகள் வந்து ஏற்கனவே இறந்துட்டா. அதுக்கு பிரதானவாக்கு விஷயம் விளங்கியிருக்கு என்னென்னு சொல்லி உடனடியாக போலீஸுக்கு அடித்து போலீஸ் வந்து விசாரணைகளை மேற்கொண்டு பிறகு அந்த மகன் 23 வயதுடைய மகன் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதில் வந்து இறந்தவாவினுடைய பேர் வந்து குமாரசாமி வசந்தா. அவாக்கு வந்து 39 வயது. அவள் தான் தாயார். மகனுக்கு வந்து 23 வயது. இப்போ போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இப்படியான சம்பவம் ஒன்று மட்டக்களப்பு சித்தாண்டி நகரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பெத்த மகளை வந்து தாயை காலை அமுக்கி பிடிக்க மருமகன் வந்து கொலை செய்கிறாராம்னு சொல்லி அங்கே ஒரு சம்பவம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் குடிக்க காசு இல்லைன்னு சொல்லி தள்ளி விழுத்து இங்கால ஒரு கொலை, மகன் தாயை கொலை செய்தது.
எனவே என்ன நடக்குன்றே விளங்கல உண்மையில். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதுக்கு வந்து விளக்கமே சொல்ல தேவையில்லை. நடுவில் ஒரு கதிரி ஒன்று இருக்குது. அது வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லி அந்த கதிரியில் எழுதப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தானே. ஆனால் வந்து நாமல் ராஜபக்ச அடிக்கடி சொன்னபடி அவர் இல்லை எதிர்க்கட்சி தலைவர், நான் தான் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர், நான் தான் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுக்கிறேன், எல்லாரும் என்னத்தான் எதிர்க்கட்சி தலைவராக பார்க்கிறார்கள் என்று சொல்லி அடிக்கடி சொன்னபடி. எனவே இந்த கதிரைக்கு வந்து இந்த சங்கீத கதிரை என்று இருக்கு தானே, அதே மாதிரி சுற்றி சுற்றி ஓடினம் யார் உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லி இன்னும் தீர்மானிக்கல போலருக்கு. எனவே இப்படியான ஒரு கருத்தோவியம் ஒன்று வரையப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேருக்குமே வந்து இலங்கையினுடைய அடுத்த ஜனாதிபதியாக வரணும் என்று சொல்லி ஆசை இருக்குது. முதல்ல வந்து எதிர்க்கட்சி தலைவராக வாங்கோ, அதுக்கு பிறகு ஜனாதிபதியாக வரதை பற்றி கனவு காணலாம். ஓம் தானே. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.